நாட்டுக்கோழி வந்து இவங்க ஸ்டைலில் சமைக்க போகிறாங்க. இவங்க வந்து வெளியில் தனியாக தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அவங்க சமைக்கட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் எப்படி சமைக்கிறோம் பார்ப்போம். நாட்டுக்கோழி குழம்பு சமைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு ஸ்பூனு சோம்பு, ஒரு ஸ்பூனு ஜீரகம், ஒரு 10 பல்லு வந்து பூண்டு, ஒரு 25 கிராம் இருக்கிற அளவுக்கு இஞ்சி இதை எடுத்துக்கிட்டு எல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி நாட்டு கோழி சமைக்க போகிறோம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய். இப்போ பட்டை கிராம் போடுறோம். 200 கிராம் நாட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு 2 தக்காளிக்குள்ள பழத்தை வெட்டி போடுறோம். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம், கல் உப்பு. கொஞ்சம் அம்மியில் அரைச்சி இஞ்சி பூண்டு. சோம்பு அரைச்சது இது. போடுறோம் 1.5 ஸ்பூனு. போடுறோம் 1.5 ஸ்பூனு. சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வதக்கிக்குவோம். நாட்டுக்கோழி 1 கிலோ கறி வெட்டி வச்சுட்டு நம்ம போடுறோம் பாருங்க குழம்புல. பார்த்துங்க, தேவைக்கு ஏற்ற கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். மீட்டு கொஞ்சம் போட்டுக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம் கறிக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம், அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அடுத்து ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் போடுறோம். குழம்புக்கு ஏற்றது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து கூட்டிக்கிறோம். எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ குக்கரை மூடி 2-3 விசில் விட்டு பார்ப்போம். குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிட்டு குழம்பு. இப்போ கடைசியாக தேங்காய் கோழி ஊற்றி இறக்கும் குழம்பு. அதை கலக்கி விட்டுருக்கோம். பாருங்க, நாட்டுக்கோழி கறி இதுதான். பாருங்கள் குழம்பு பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு, எல்லாம் ரெடி. அன்றைக்கி ஸ்பெஷல் சமையல் நாட்டுக்கோழி கறி வந்து என் பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் தான்.